ஆண்டவர் என்ன வாக்கு கொடுக்கிறார் தெரியுமா? மல்கியா 4:2 உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டையின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீதியின் சூரியன், சன் ஆஃப் ரைச்சஸ்னஸ். யார் அந்த சன் ஆஃப் ரைச்சஸ்னஸ்னா? இயேசு. அவர் தான் நீதியின் சூரியன். பார்த்தீங்களா? அவர் வந்துட்டா இருள் விலகிறோம், நம்முடைய வாழ்க்கையில வெளிச்சம் உண்டாயிரும். இயேசு கிறிஸ்து ஒரு பெயர் நீதியின் சூரியன் என்பது. சூரியனை நம்ம வணங்கக்கூடாது. சூரியனை சிருஷ்டித்த ஒரு தேவன் இயேசு கிறிஸ்து, அவர் மூலமாய் சூரியன் உண்டாக்கப்பட்டது. அந்த இயேசு கிறிஸ்துவின் மேலதான் நம்பிக்கை வைக்கணும், அவரு தான் விசுவாசிக்கணும். அவரு தான் சூரியனை உதிக்க பண்ணுகிறவர், இந்த பூமியில வெளிச்சத்தை கொண்டு வந்தவர். அதனாலதான் அவர் மூலமா இந்த வெளிச்சம் நம்முடைய வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வருகிறாரு. அப்ப எனக்காக சிலுவையிலே மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு என்னுடைய நீதியின் சூரியன் என் வாழ்க்கையில வரட்டும், என் வாழ்க்கையை வெளிச்சமாக்கட்டும் அப்படின்னு கூப்பிடுங்க. ஒரு சின்ன ஜெபம் பண்ணுங்க. அப்படியே ஜெபம் பண்ண, இதயத்துல கை வைத்து, இயேசுவே என் நீதியின் சூரியனே, என் வாழ்க்கையில நீங்க உதிக்கணும். எனக்காக சிலுவையில் மரித்து உயிர்த்தெழுந்ததை விசுவாசிக்கிறேன். என் வாழ்க்கையில இருக்க இந்த இருளின் கிரியைகள் எல்லாம் அழிக்கப்படணும். பாவ இருள் விலகி ஒரு பரிசுத்த வெளிச்சம் எனக்கு வரணும். பயம் என்கிற இருள் விலகி ஒரு தைரியம், சந்தோஷம் என்கிற வெளிச்சம் வரணும். சாபம் என்கிற இருள் விலகி ஆசீர்வாதம் என்கிற வெளிச்சம் வரணும். வியாதி என்கிற இருள் விலகி நல்ல ஆரோக்கியம், சுகம் என்கிற வெளிச்சம் வரணும். இயேசுவின் நாமத்தில் இருளின் கிரியைகள் அழிக்கப்படட்டும். நீதியின் சூரியனை என் வாழ்க்கையை வெளிச்சமாக்கி அருளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன், ஆமேன்.